Hi, hello friends, welcome back to our Smile Place YouTube channel. First of all நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆப்ஸு. இந்த ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர். இந்த ஆப் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா மே 1 ஜஸ்ட் நவ் மே 1 தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 days தான் ஆச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். இதில் மினிமம் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெறும் 500 தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அதுலேயும் வந்து இன்றைக்கி டுடே வந்து ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ். அதனால தான் சரி ஓகே வீடியோ எடிட் பண்ணி போட்டுருவோம், அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் இது வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடிட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து 100 ரூபா போனஸ் வந்து கம்பெனி சைடாக 100 ரூபா வந்து போனஸ் தராங்க. அப்புறம் வந்து இதில் மினிமம் வித்ரா வந்து ட்ரேடிங் ஆப்ஸ்னாவே மேக்ஸிமம் வந்து மினிமம் வித்ரா வந்து 300 தான். மினிமம் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 20% தான். வித்ரா வந்து அரைவல் வந்து சேம் டே. இப்போ நீங்கள் வித்ரா இன்றைக்கி போடுறீங்க, மண்டே போடுறீங்கன்னா மண்டேவே ஒரு 2 hours 3 hours உங்களுக்கு வித்ரா வந்து ரிசீவ் ஆயிரும். வித்ரா டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். சிக்னல் டைம் பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சிக்னல் டைமு. அப்புறம் டெய்லி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இதில் வந்து 6% தான் கிடைக்கும். அப்புறம் ரெஃபருக்கு வந்து 10% வந்து உங்களுக்கு வந்து இன்கம், பர் ரெஃபருக்கு 10% இன்கம் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்போட வந்து ஃபஸ்ட்டு பேஜு. இதில் இதுதான் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஹோம் பேஜு. இப்போ வந்து நம்ம ஆப்பில் எப்படி இது பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு ஆப்பில் போய் லாகின் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் போயிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் சர்வீஸ்ன்னு இருக்கா, இதில் போயிட்டு இங்கேயே பாருங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் சர்வீஸ் டெலகிராம்னு கொடுத்துருக்காங்களா, டச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலகிராமுக்குள்ளே போயிட்டு அந்த கஸ்டமர் சர்வீஸில் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு மெசேஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கேன், பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வாட்ஸ்அப்பில் போனோம்னா வாட்ஸ்அப்லேயும் நம்மளுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்து 1:44 இன்றைக்கி தான், அதுவும் டுடே தான் போட்டேன். அவங்க வந்து உடனே பாருங்கள் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. 1:45 நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கஸ்டமர் சர்வீஸ் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஆப்ஸ்குள்ளே வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்த்துருவோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எங்கேக்கா ரீசார்ஜுக்கிற ஆப்ஷனே இல்லை, எப்போவுமே ஹோம் பேஜில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஹோம் பேஜ்லேயும் இருக்கும், இங்கே அசப்ஷன் இருக்கா. உள்ளே போ, ஹோம் பேஜிலும் இருக்கும். இங்கே பாருங்கள் அசட்ஸ்ன்னு இருக்கா, இதில் பார்த்துட்டிங்கன்னா அசட்குள்ளே போய் லாகின் பண்ணிடுவோம். லாகின் பண்ணிவிட்டு அசட்ஸ்ன்னு இருக்கா, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ்னு ஆப்ஷன் இங்கே வந்து காமிக்கும். ஓகேவா, ரீசார்ஜ் டச் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் டச் பண்ணிட்டு இங்கே வந்து எவ்வளோ நீங்கள் வந்து மினிமமாக எல்லாருமே மினிமமாக ட்ரை பண்ணுங்கள். 500 ஓகே. அதுக்கப்புறம் வந்து 1000 பிளான் இருக்குது, அதான் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேமெண்ட் மெத்தட் மட்டும் மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து ஏஜிபேலேயே மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ஆச்சுன்னா ஓகே, அதை ஏஜிபியே இது ரீசார்ஜ்னு கொடுத்துருங்க. ரீசார்ஜ் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு போகிறது வந்து பேடிஎம். மேக்ஸிமம் பேடிஎம், ஃபோன்பே மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதை சீக்கிரமாகும். இங்கே பேடிஎம் டச் பண்ணிட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேடிஎம்லேயே வந்துடும். அதில் ஒரு 2 seconds மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக ஆகும். அப்புறம் வந்து உடனே பேக் வந்துடாதீங்க, ஒரு 2 seconds வெயிட் பண்ணுங்கள். பேமெண்ட்டை வந்து அப்படி சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஆப்பில் வந்துட்டு இந்த UTR 12 நம்பர் இருக்கும்ல, அதை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 minutesக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எப்படி அசட்ஸ்லாம் வந்துட்டு மை பேலன்ஸ்னு இருக்கா, அதில் 500 வரும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டே வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து 530 காமிக்குது. இங்கே பாருங்கள் டோட்டல் ரெவன்யூ. நான் எப்போ ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி
ஜாயின் பண்ணேன். 3ஆம் தேதியில் வந்து எனக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சிக்னல் வந்துச்சு. நான் வந்து ஒரு 8 மணிக்காட்டவே கரெக்டாக பார்த்துட்டேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 30 ரூபா கிடச்சிருக்கு. அந்த ப்ரூஃபையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் வந்து எப்படிங்க்கா ஓகே நம்ம எப்படி பார்த்துட்டோம், இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி வந்து சிக்னல்னு சொல்கிறீங்களே அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாம் ஒரு சில ஆப்பில் வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த ஆப்பில் எல்லாமே அதுலேயே இருக்குது. ஆப்லேயே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. அப்புறம் சிக்னல் டைம் பார்த்தீங்கன்னா 8 to 9 தான். நீங்கள் ஃப்ரீ டைம்லெஸ் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே சிக்னல்னு இருக்கா, இந்த சிக்னல் டச் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலகிராமுக்குள்ளே கரெக்டாக போய் அந்த இதுக்குள்ளே வந்துடும். கரெக்டாக நேற்று 8 மணிக்கு பார்த்துருவோம் எப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் 7:59 8 மணிக்கு கரெக்டாக 8 மணிக்கு வரும். இல்லை ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்து லேட்டாகும், இல்லை முன்ன போய்டும். கரெக்டாக 8 மணிக்கு நீங்கள் வந்து பார்த்துருங்க மேக்ஸிமம். ஏதாவது ட்ரேடிங் ப்ராடக்ட்னு இருக்கா, ட்ரேடிங் ப்ராடக்ட் வந்து நேற்றுக்கோடது வந்து எல்டிசி. நான் வந்து நேற்று ஒர்க் பண்ணிட்டேன் இதில். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டி நான் இதை பண்ணி காமிக்கிறேன். எல்டிசி இதை பண்ணிட்டு ட்ரேடிங் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் வந்து ட்ரேடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சில இதில் வந்து என்னெங்க கால் புட்டுன்னு தானே இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பையப்பா அந்த மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் கால் புட்டுன்னு தானேக்கா இருக்கும். இதில் என்னங்கக்கா லிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்பில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்டிசி கொடுத்து இங்கே லிஃப்ட்டுன்னு இருக்கா, அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே கன்ஃபார்ம் ஆர்டர்னு வரும். அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 2 மட்டும் கொடுங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆர்டர், அதுக்கப்புறம் கண்டினியூ. அவ்வளோதான், உங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இங்கே அசெட்டில் இருக்குல்ல, அசெட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். அந்த டைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிரும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படிங்க்கா ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பீங்க. இங்கே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கா, ஷேர்னு ஆப்ஷன் நான் வந்து காப்பி இன்விடேஷன் லிங்க் இங்கே இருக்கா, காப்பி இன்விடேஷன் லிங்க் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு யாருக்கு வந்து நீங்கள் போய் அனுப்புகிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுப்பி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இதில் எப்படிங்கக்கா டீம் அவங்க வந்து ஆட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டாங்களா எப்படின்னு நான் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டீம் மெம்பர்னு இருக்கா. இதை வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1ங்கிறது உங்களுக்கு டேரெக்டில் வரவங்க. லெவல் 2 வந்து உங்கள் டேரெக்ட் வந்து யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு லெவல் 2. லெவல் 3ங்கிறது அதுக்கு அடுத்தடுத்து வர்றதெல்லாம் உங்களுக்கு லெவல் 3 வரும். இதில் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் எல்லா ட்ரேடிங் ஆப் மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு சேல்ரி இருக்குது. அதையும் பார்த்துடுவோம். இங்கே சேலரின்னு இருக்குது பார்த்துக்கோங்க. விஐபி 1 நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் விஐபி 1 ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் லெவலில் வந்து லெவல் 1ல் வந்து நீங்கள் ஒரு 6 பேர் மட்டும் ரெஃபர் பண்ண போதும். வெறும் 6 பேர். அதே வந்து L1, L2, L3 அதாவது L1ல் உங்கள் டேரெக்டில் நீங்கள் 6 பேர் ரெஃபர் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தடுத்து வர்றவங்க வந்து ஒரு 1-2 ரெஃபர் கொடுத்துட்டே இருந்தாங்களா, மொத்தமாக உங்கள் டீமில் வந்து 20 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து 500 கிடைக்கும். அதே வந்து 50 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 1500 ரூபா தருவாங்க. அதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சேலரி 500 ரூபா வருது. அப்புறம் வந்து நீங்கள் 20 பேர் சேர்த்துனோடனே உடனே உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனாக ஒரு 800 ரூபா தருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் டெய்லி சேலரி உங்களுக்கு 500 தான் வரும். 50 பேர் ஆச்சுன்னா 1500 ரூபா வரும். அதே 150 பேர் அந்த மாதிரி வந்து 2300 ரூபா டெய்லியுமே கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க யூஸ் பண்ணுங்கள். இல்லைக்கா இது நான் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா இதில் வந்து ரெஃபர் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு கம்பல்சரி கிடையாது. ஏன்னா நான் மட்டும் தான் என்னால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறவங்க கூட இதில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓவராலாக நான் ஆப்பை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த ஆப்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து ஓரளவுக்கு ஓகே. இப்போ தான் மே 1ஆம் தேதி அதாவது தொழிலாளர் தினத்தன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து நல்லா போகும் என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்தான். அப்புறம் இது எல்லாமே பார்த்துட்டோம். வித்ட்ரா போடுறது எப்படின்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், வித்ட்ரா அசெட் வந்தீங்கன்னா வித்ட்ரான ஆப்ஷன் இருக்கா. வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் காமிக்குது. நீங்கள் வந்து இங்கே வித்ட்ராக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒன்றுமே இல்லைங்க, இந்த வித்ட்ரா அமௌண்ட் இருக்கா, இதில் வந்து 300 கொடுத்தீங்க. மினிமமாக 300 தான் வித்ட்ரா. இதில் 300 கொடுத்தீங்க, வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதில் வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து
இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏர்ன் பண்ணுறது, வீடியோஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் போடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ.